அல்லவா? பெரியோர்களுக்கு மரியாதை கொடுப்பதுதானே அன்று வணக்கம். பஞ்சாயுதம் பிடித்து பாம்பின மேல் பள்ளி கொண்ட ஐயா, பஞ்சாயுதம் பிடித்து பாம்பின மேல் பள்ளி கொண்ட எம்மை தனக்கு அஞ்சாத பஞ்சவரை ஆதரிக்கும் என் சமய பிள்ளை இந்த வஞ்ச குழலால் உன்னை உனக்கு நான் வந்ததா புரிந்தேன் கண்ணா. என்னதான் இருந்தாலும் வயதிலே முதிர்ந்தவளா இருந்தாலும் உன் திவ்ய பொற்பாதத்தில் நாம் பதிவிட்டோம். அதுதான் முறையாகும். வணக்கம் கண்ணன். என்ன அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதாவது பெரியோர்கள் செய்யோர்கள் என்று அதாவது மரியாதை உண்டு. அப்படியே தவறாம நடக்க கூடாது. யாரா இருந்தாலும் பெரியவன் செய்யவன் தானே, மகன் தானே. ஒரு வார்த்தை கேட்டு என்னுடைய மக்களுக்காக பாதசாரதியா நடந்து போய் அந்த பாவிகிட்ட நாடு கேட்டு நாடு கொடுக்க மறுத்தபடியா போர் உண்டு செய்து 16 நாளா பாரத போர் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்றாங்க. அப்பா ஐயோ தரப்புகள் படுத்த தரும்
என்னை அடைக்கலமா வைத்துட்டு இவர் பஞ்ச பாண்டவர்கள் அரங்கிலேயா திரௌபதியை அழைத்து அரணியமான காட்டுக்கு போனாங்க. என் மகனாகிய தாரா புகழ் படைத்த தர்மன் கண்ணா கவனம் சூதுன்னா என்னன்னு தெரியாத என் புள்ள தர்மன் நலமா இருக்கான்னு நலமே அந்த வீரமான பிள்ளைய வீமன் நலமா இருக்கான்னு என் அருமை தங்கை பெற்றெடுத்த நகுல சகாதேவன் அழகு மன்ன அர்ஜுனன் அனைவரும் சுகமா இருக்காங்க. தர்மத்தின் வழியில் செயல்படக்கூடியவர்கள் எல்லோருமே நலமாக இருப்பார். அதர்மத்தில் செய்யப்பட்டவர்கள் நலம் இருக்க முடியாது. கண்ணா பரந்தாமா யோகநாயகா என் பிள்ளைகளை பார்த்து 13 வருடம் முடிஞ்சு 14வது வருடம் செல்ல ஆகிவிட்டது. என் பிள்ளைகளை 5 பேர்த்து பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறாய்? பார்க்காமலே இருக்க போகிறாய். பார்க்கலாம், கவலைப்படாதே. இந்த பரந்தாமன் இந்த புவியில் உள்ளவருக்கும் ஆண்டவருக்கு ரொம்ப ஆபத்து வராது. கலங்க வேண்டாம். கேள்வி கேட்கலாமா? என்னத்த கேக்குற? அங்க பாண்டவா நடந்து கொண்டிருக்குது. 16 நாள் அழக பாண்டவரே வெற்றி வெற்றி என்று மக்கள் எல்லாம் கூறுகிறார்கள். அங்க பாண்டவா நடந்து கொண்டிருக்க இந்த நேரத்துல என்னப்பா காரணம்? முக்கியமாக காரணமாகத்தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஆக வேண்டிய காரியம் உன்னால இருக்கிறது. அதற்காக அவசியமாக தேடி வந்திருக்கிறேன். என்ன சொல்ற? சுருக்காக பேசுகிறேன். போகிறதுக்கு நடக்கும் சண்டையில உனக்கு 5 பிள்ளைகள் வேண்டுமா, ஒரு பிள்ளை வேண்டுமா? சீக்கிரமா சொல்ல பார்க்கலாம். என்ன கண்ணா சொல்ற? புரியலையா? எனக்கு 5 பிள்ளை வேணுமா, ஒரு பிள்ளை வேணுமான்னு கேட்டா 5 பேர் பாண்டவர், 6வது சங்குபதி. 6 பிள்ளைகள் தான். சங்குபதியை கேட்கவில்லை. மூத்த பிள்ளையும் ஒருவன் இருக்கிறான். அந்த மர்மமான விஷயத்தை என்று சொல்லவே வந்திருக்கிறேன். ஆக வேண்டிய காரியம் நிறைய இருக்கிறது. அதற்காக தான் வந்திருக்கிறேன். போட்டு பேசாம சொல்லு கண்ணு. ஞாபகம் மறந்து ஆகிவிட்டது. 6வது பிள்ளையால, அதாவது மூத்த பிள்ளையால ஆபத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அதை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கையில்தான் இருக்கிறது. அது யாரு, என்ன விஷயம், யார் அவன் அப்படின்னு உனக்கு தெரியாது. ஒன்றும் தெரியவில்லையே கண்ணா. சொல்லட்டுமா? சொல்லு. ஞாபகம் இல்லை. சிறு வயதிலே தூர்வாசருக்கு செய்த பணிமுறை அன்பால் 5 மந்திரத்தை உபதேசம் செய்தார். அவருக்கு ஏன் நம்மிடத்தில் பணிமுறை செய்தவர்கள் சாபத்தை அடைந்தார்கள், லாபம் அடையவில்லை. இந்த குந்தியாராஜின் மகளாவிட குந்தியாமி பணிவிடை செய்தார் என்று எதிர்காலத்தை ஞானத்தால் கொண்ட மகாமுனிவர் புத்திர சந்தானம் தடைப்படுகிறது, புண்ணியலோக சித்தி கேட்டும் என்று 5 மந்திரத்தை உதவி செய்தார். அதெல்லாம் உனக்கு நானமாக விளங்க முடியாத அருள் வாழ்க்கிறேன். சின்ன சிறு வயதிலே ஒரு ஆண்மகனை பெற்று அவன் தான் அங்குதாசாதிபதி கர்ணன். அறியாத புத்தினால தெரியாத மந்திரத்தை சொல்ல முடியாது. சொல்லிய மந்திரம் சூரிய மந்திரம் முடியாது. அந்த ஆதித்தன் சூரிய பகவானுக்கும் நீ இளமை பருவ கன்னி பருவத்திலே ஒரு குழந்தை பிறந்து தங்க போலையில் ஆத்தா விட்டாய். ஆகாத பிள்ளை என்று ஆத்தா விட்டாய், தகாத பிள்ளை என்று தண்ணீர்ல விட்டு விட்டாய். அதே குழந்தைதான் இன்று அங்குதாசாதிபதி வாமன்னன் கர்ணராஜன்.
அங்க அந்த தேசாதிபதி ஆகிய கர்ணன் தான் என் பிள்ளையா வெட்ட பிள்ளை சரியானபடிக்கு மாமன்னனாக அங்கிருந்த சக்தி அரசாயை படைவண்ணர் கர்ண மகாராஜன் என்று சிறப்போடு வாழ்ந்து வருகிறான். அவன் தான் உனக்கு பஞ்சபாண்டவருக்கு மூத்த பிள்ளை, உனக்கு முதல் மகன் தான்.